ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு மேக் எ பாஸ்ட் கொஸ்டின் யூஸிங் ஹூ. ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு மேக் எ பாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றப்போ, ஸோ ஒரு பாஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி நம்ம வந்து கேட்குறது, ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம் யூஸிங் ஹூ அப்படின்னா, ஹூவை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பாஸ்ட் கொஸ்டின் மேக் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், ஓகேங்களா? ஃபார் டே பை டே கான்வர்சேஷன். நம்ம வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கான்செப்டெல்லாம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தனா நம்ம வந்து ஈஸியாக வந்து தயக்கமே இல்லாமல் பேச முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை வந்து நீங்கள் ஹூ அப்படி வச்சு நீங்கள் கேட்குறீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டே பை டே ஆக்ஷனில் வந்து நம்ம வந்து யாருக்கிட்டேனா ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதை வந்து நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ரெகுலர் வியூஸ்க்கு வந்து இதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். நான் நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம வந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்கிறோம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு புதுசாகவும் இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டைட்டில் பாருங்கள், ஹவ் டு மேக் எ பாஸ்ட் கொஸ்டின் யூஸிங் ஹூ ப்ளஸ் V2, ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்னா நம்ம தெரிஞ்சிடும், V2, ஓகேங்களா? ஸோ V1, V2, V3 நம்மக்கிட்ட வந்து 3 டைப்ஸ் இருக்குது வெர்பு, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா V2 வெர்ப் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ V2 அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? பாஸ்ட் வெர்பு. மீனிங் பாருங்கள், நாம் ஹூ வைத்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அந்த கேள்வியில் நாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுனை பயன்படுத்தக்கூடாது, நேரடியாக வெர்பு தான் பயன்படுத்தணும். அது மட்டுமல்லாமல் அதில் பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன், யார் அந்த ஆக்ஷனை செய்கிறார்கள் என்று அவங்க நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம ஹூவை வச்சு ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதில் வந்து கம்பல்சரி நம்ம வந்து சப்ஜெக்ட் போடக்கூடாது, வெர்பு தான் டைரெக்டாக போடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ஹூ, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நம்ம வந்து பார்க்குறது வந்து V2, அதாவது வந்து பாஸ்ட்டில் வந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறதுனா பார்க்குறோம். ஸோ ஹூ ப்ளஸ் V2, ஓகேங்களா? அதை தாண்டி நம்ம நான் வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இந்த 2 மேண்டிட்டரி. ஸோ அதுக்கான கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த வேலையை செய்தது, ஓகேங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம பார்க்குறப்போ எதனா ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கலாம். ஸோ நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, யார் இந்த வேலையை செய்தது, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹூ ப்ளஸ் MD ப்ளஸ் V1, ஓகேங்களா? ஸோ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாடல் வெர்பை வச்சு நம்ம வந்து எப்படி MDன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, மாடல் வெர்ப்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு மாடல் வெர்ப்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கான கேள்வி பாருங்கள் கீழே, யார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது நான் ப்ரெசென்ட்டில் கேட்குறேன் அப்படின்னா சொல்லுவோம் ஹூ இஸ் ஈட்டிங், ஓகேங்களா? ஸோ ஹூ வருது பாருங்கள், MDன்றது வந்து மாடல் வெர்ப்ஸ், அங்கே வந்து இஸ் வந்து ஒரு ஆக்சிலரி வெர்ப் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து V1 இங்கே என்னான்னு பாருங்கள், ஈட்டிங், ஓகேங்களா? ஸோ அங்கே சாப்பிட்றது அது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ நானான்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஈட்டிங், ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ தேர்ட் பாருங்கள், 3வது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஹூ ஆர் ஈட்டிங், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹூ இஸ் ஈட்டிங், இங்கே வந்து ஹூ ஆர் ஈட்டிங். அப்போனா டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா இங்கே ஹூ இஸ் ஈட்டிங் அப்படின்றது வந்து அப்போ யாரோ ஒருத்தர் தான் சாப்பிட்றாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ இஸ் ஈட்டிங் அப்படின்றப்போ அது சிங்குலரை சொல்லுது, ஹூ ஆர் ஈட்டிங் அப்படின்றது வந்து ப்ளூரல் சொல்லுது, ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுக்காக அதை நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன் மோர் ரீட் பண்ணுற பாருங்கள், ஹூ வரணும் ப்ளஸ் V2 ப்ளஸ் அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் நான் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஹூ வச்சு கொஸ்டின் பண்ணும்பொழுது ஹூ வரணும் ப்ளஸ் V2, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி மீனிங்லேயே சொல்லிட்டேன், ஹூ வரணும், அங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, டேரெக்டாக வெர்பு தான் போடணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வெர்பு வந்து V2 தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், யார் இந்த ஜூஸ் குடித்தது, ஓகேங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடிக்கிறதுக்காக ஜூஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை வந்து யாரான எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம பார்ப்போம், ஸோ நான் பாட்டில் காலியாக இருக்குது, அப்போ யாரோ குடிச்சிருக்காங்க. நம்ம வந்து கேட்போம் பார்த்தீங்களா, ஸோ யார் இந்த ஜூஸை குடித்தது, அப்போ முடிஞ்சு போன ஆக்ஷன் நம்ம கேட்குறோம். அப்போ வந்து யார் இந்த ஜூஸை குடித்தது அப்படின்றப்போ ஹூ ட்ராங்க் த ஜூஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ ட்ராங்க் திஸ் ஜூஸ். ஹூ அப்படின்றது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. ஸோ V2 குடிக்கிறது தான் V1, அதோட
பாஸ்ட் பார்த்தீங்கன்னா V2 வந்து ட்ராங்க். ஓகேங்களா? ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அப்போ அங்கே வந்து நம்ம ட்ரங்க் தான் போடணும். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து V2. இந்த ஜூஸ்ன்றப்போ திஸ் ஜூஸ். ஹூ ட்ராங்க் திஸ் ஜூஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யார் குடித்ததுன்னு கேட்குறாங்க, நம்ம ஆன்சர் சொல்கிறோம். ஸோ நான் தான் அந்த ஜூஸை குடித்தேன் அப்படின்னா ஐ ட்ராங்க் த ஜூஸ். ஓகேங்களா? ஐ ட்ராங்க் த ஜூஸ். கொஸ்டின் பண்ணுற இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். ஆன்சர் சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹூ ட்ராங்க் த ஜூஸ் அப்படின்றப்போ ஐ ட்ராங்க் த ஜூஸ். ஓகேங்களா? த ஜூஸுன்னு போடலாம், திஸ் ஜூஸும் போடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே கிடையாது, தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை சொல்கிறதுக்கு ஏற்ற சினாரியோவை பொறுத்து தான். ரெண்டாவது பாருங்கள், இந்த வேலையை யார் செய்தது? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்பேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த வேலையை யார் செய்தது அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹூ டிட் திஸ் ஒர்க். ஓகேங்களா? ஹூ டிட் அப்படின்றது வந்து யார் செய்தது இந்த வேலை அப்படின்றப்போ திஸ் ஒர்க். ஓகேங்களா? ஹூ டிட் திஸ் ஒர்க் கேட்பேன் பார்த்தீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கும்பொழுது எதனா வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சு வச்சுருக்கலாம். நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? ஸோ யார் வந்து இந்த வேலையை செய்தது கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து யார் இந்த வேலையை செய்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி கேட்கலாம், ஹூ டிட் திஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய சிஸ்டர் தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றப்போ மை சிஸ்டர் டிட் திஸ் ஒர்க். ஓகேங்களா? மை சிஸ்டர் டிட் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் செய்தார்கள் இந்த வேலை அப்படின்றப்போ திஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து கொஷின் மார்க் போடணும், கீழே ஆன்சர் பண்ணுறப்போ அங்கே வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மூணாவது பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த பிரியாணியை சமைத்தார்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா கம்பல்சரி வந்து பிரியாணி செய்கிறப்போ கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ளூரல் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த பிரியாணி செய்தார்கள் அப்படின்னு கேட்குறப்போ ஹூ ஹால் குக் திஸ் பிரியாணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ ஹால் குக் திஸ் பிரியாணி. இங்கே ஹால்ன்றது வந்து மேண்டிட்டரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்காக ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஹால் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இது பாஸ்ட்ன்றதுனால வெர்பு வந்து சிங்குலருக்கும் சேம் பாஸ்ட் வெர்ப் தான், ப்ளூரலுக்கும் சேம் பாஸ்ட் வெர்ப் தான். ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஹூ ஹால் குக் திஸ் பிரியாணி வந்து கொஷின் கேட்குறாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம், மை மதர் அண்ட் மை ஒய்ஃப் குக் திஸ் பிரியாணி. ஓகேங்களா? நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் தான் பிரியாணி வந்து சமைச்சாங்க அப்படின்றப்போ மை மதர் அண்ட் மை ஒய்ஃப் குக் திஸ் பிரியாணி. ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் வந்து ஆன்சரும் கொடுத்துருக்கேன், கேள்வியும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கேள்வி மட்டுமே பார்க்காம ஆன்சர் எப்படி வரணும் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாலாவது பாருங்கள், யார் அந்த கடிதத்தை எழுதியது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லெட்ரு வந்திருக்கும். ஸோ செக் பண்ண சொல்லுவோம். செக் பண்ணிவிட்டு செக் பண்ணி யார் அந்த லெட்டரை எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த லெட்ரு வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு, பாஸ்ட்லேயே கேட்குறோம். ஸோ அப்போ வந்து ஹூ ரோட் த லெட்டர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ ரோட் தட் லெட்டர் அப்படின்னு கேட்குறப்போ நம்ம வந்து ஆன்சர் சொல்கிறோம், மை ஃப்ரெண்ட் ரோட் த லெட்டர். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ யார் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹூ அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி சப்ஜெக்ட் போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அங்கே வந்து யாருன்ற ஒரு பர்சனாக நம்ம வந்து உள்ளே போட முடியாது. அதுக்காக தான் ஹூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம உள்ளே எடுத்துன்னு வரோம். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக வந்து ஹூ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அஞ்சாவது பாருங்கள், யார் உன்னை திட்டியது. ஓகேங்களா? ஸோ கேட்போம் பார்த்தீங்கன்னா, யார் உன்னை திட்டியது. ஸோ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னா, ஸோ என்னை வந்து திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது யார் உன்னை திட்டினது சொல்லு அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, ஹூ கோல்டட் யூ. ஓகேங்களா? ஹூ கோல்டட் அப்படின்னா ஸ்கோல்டு அப்படின்றது வந்து திட்டுறது, ஸ்கோல்டட் அப்படின்றது வந்து பாஸ்ட். ஓகேங்களா? ஹூ ஸ்கோல்டட் யூ அப்படின்னா, ஹூ ஸ்கோல்டு அப்படின்னா யார் திட்டியது, உன்னை அப்படின்றப்போ யூ. ஹூ ஸ்கோல்டட் யூ அப்படின்னா உன்னை யார் திட்டியது. ஓகேங்களா? நம்ம ஆன்சர் பண்ணுறோம், மை ஒய்ஃப் ஸ்கோல்டட் மீ. ஓகேங்களா? மை ஒய்ஃப் ஸ்கோல்டட் மீ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பாஸ்ட் வேர்ட் போட்டோம்னா அவங்க வந்து ஆன்சர் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். மை ஒய்ஃப் ஸ்கோல்டட் அப்படின்னா எங்கள் ஒய்ஃப் திட்டினாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிடும். அதாவது வந்து சிம்பிள் பாஸ்ட் இது தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படியோ அதேமாதிரி சிம்பிள் பாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட், அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஐ ஏட் அப்படின்றது வந்து சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? ரெண்டே வேர்டில் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணும்பொழுதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆறாவது பாருங்கள், யார் யாரெல்லாம் நேற்று
தேர்வு எழுதினார்கள் கேட்போம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் நேற்று எக்ஸாம் எழுதுனாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த மாதிரி கேட்குற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஹூ ஹால் ரோட் த எக்ஸாம் எஸ்டர்டே. ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்குற இடத்துல எல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹால். ஓகேங்களா, ஹூ ஹால் ரோட் த எக்ஸாம் எஸ்டர்டே அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து ஒரு ப்ளூரலை வந்து மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரியான ஆல் அப்படின்னு வச்சு நம்ம வந்து பேசலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன், ஹால் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஹூ ரோட் த எக்ஸாம் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டாலுமே வந்து ஸோ ஒரு ப்ளூரலை தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஆன்சர் பண்ணுற பாருங்க. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரோட் த எக்ஸாம் எஸ்டர்டே. என் நண்பனும் நானும் நேற்று தேர்வு எழுதினோம். அப்போ இங்கே வந்து பாருங்கள் ஐ ஏன் போட்டிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து 2 பேரை சொல்லும் பொழுது அதாவது வந்து நானும் என் நண்பனும் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரோட் த எக்ஸாம் எஸ்டர்டே. ஓகேங்களா, ஸோ 7வது பாருங்கள். யார் என்னுடைய வீட்டை திறந்தது கேட்ப மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம், போனவொடனே வீடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்ப பார்த்தீங்கன்னா ஸோ யார் என் வீட்டை திறந்தது கேட்குற இடத்துல வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா ஹூ ஓப்பன் மை ஹவுஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹூ ஓப்பன்ட் அப்படின்னா யார் திறந்தது என்னுடைய வீட்டை அப்படின்றப்போ மை ஹவுஸ். ஓகேங்களா, ஹூ ஓப்பன் மை ஹவுஸ். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம டீச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். மை ஃபாதர் ஓப்பன் மை ஹவுஸ். ஓகேங்களா, ஸோ என்னுடைய அப்பா தான் வந்து வீட்டை திறந்தார். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து கொஷின் கேட்குறது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கொஷின் கேட்குறோம் அப்படின்னா ஒரு ரீப்ளே வர இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து கொஷின் கேட்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து எண்டில் வந்து கொஷின் மார்க் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ யார் உன்னை கூப்பிட்டாங்கன்னு நம்ம கேட்குறோம், ஒன்றத்துக்கிட்ட நம்ம கேட்குறோம், அப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஹெண்டில் வந்து கொஷின் மார்க் போடணும். ஓகேங்களா, ஸோ யார் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா ஹூ கால் யூ. ஓகேங்களா, ஹூ கால்டு அப்படின்னா ஸோ யார் உன்னை அழைத்தார்கள். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ஹூ அப்படின்றது வந்து நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணாத இடத்துல எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து ஹூ அப்படின்ற ஒரு WH வேர்ட் போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டீப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ஹூ. ஓகேங்களா, யார் உன்னை அழைத்தார்கள் அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா என்னுடைய மேனேஜர் என்னை அழைத்தார் சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ என்னுடைய மேனேஜர் வந்து என்னை அழைத்தார் அப்படின்ற இடத்துல வந்து மை மேனேஜர் கால் மீ. ஓகேங்களா, ஸோ மை மேனேஜர் கால் மீ அப்படின்னா என்னுடைய மேனேஜர் வந்து என்னை அழைத்தார். ஓகேங்களா, சிம்பிளாக இருக்கா பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்டு டே பை டே கான்வர்சேஷனுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கொஷின் உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி கேட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓப்பனாக வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். 9வது பாருங்கள். யார் என்னுடைய ஃபோனுக்கு சார்ஜர் போட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு போவோம், ஆல்ரெடி நம்ம ஃபோனில் வந்து சார்ஜர் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஓவராக நம்ம வந்து சார்ஜர் போடக்கூடாது. அந்த மாதிரி சினாரியோ இருக்கும் போது நம்ம வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தெரியாமல் சார்ஜர் போட்டுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, ஸோ யார் வந்து என் ஃபோனுக்கு வந்து சார்ஜர் போட்டது. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ யார் அப்படின்னு நம்ம வச்சு ஒரு கொஷின் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹூ பிளக்ட் த சார்ஜர் ஃபார் மை மொபைல். ஓகேங்களா, கேட்பேன் பார்த்தீங்களா. ஸோ யார் என் ஃபோனுக்கு சார்ஜர் போட்டது அப்படின்னா சார்ஜர் போட்டது அப்படின்னா ப்ளக். ஓகேங்களா, ப்ளக் பண்ணுறது தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து வெர்பாக யூஸ் பண்ணுறோம். ஹூ ப்ளக் த சார்ஜர் ஃபார் மை மொபைல். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் ஐ ப்ளக் த சார்ஜர் ஃபார் மை மொபைல். அப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து சார்ஜர் போட்டேன். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். நம்ம வந்து கான்செப்ட் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, 10வது பாருங்கள். உன்னை பார்த்து யார் சிரித்தது. ஓகேங்களா, கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ என்னை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ உன்னை பார்த்து யார் சிரித்தாங்க என்கிட்ட சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹூ லவ் அட் யூ. ஓகேங்களா, ஸோ உன்னை பார்த்து அப்படின்றப்போ அங்கே வந்து லுக் அட் யூ அதெல்லாம் நான் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அட் யூன்னு போட்டாவே வந்து என்னை பார்த்து தான் என்னை நோக்கி தான் அவங்க வந்து சிரித்தாங்க அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உன்னை பார்த்து யார் சிரித்தது அப்படின்றப்போ அது கொஸ்டின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ லவ் அட் யூ. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் மை ஃப்ரெண்ட் லவ் அட் யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் அட் யூ. என்னுடைய நண்பர்கள் தான் வந்து என்னை பார்த்து சிரித்தார்கள் அப்படின்றப்போ மை ஃப்ரெண்ட் லவ்ட் அட் யூ. ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ சிரிக்கிறது வந்து இந்த லாஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைல்ன்றது வந்து அது வந்து புன்னகை செய்கிறது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அழகாக சிரிப்பாங்க பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல வந்து ஸ்மைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சத்தமாக போட்டு சிரிக்கிற இடத்துல வந்து இந்த லாஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஸ்மைலுக்கும் லாஃபுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். 11வது பாருங்கள்.
யார் உன்னை தவறாக பேசியது சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ யார் உன்னை தப்பாக பேசுனது என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எதனா டவுட் இருந்தனா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சரில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? யார் உன்னை தப்பாக பேசுனது அப்படின்றப்போ ஹூ டாக் டு யூ பேட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தப்பாகன்றத வந்து நம்ம வந்து பேட்லி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்க. ராங்லி அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் பேட்லி அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சூட்டபிளான அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ராஜா டாக் டு யூ பேட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ராஜா வந்து உன்னை தான் தப்பாக பேசினான். ஓகேங்களா? ராஜா தான் உன்னை வந்து தப்பாக பேசினான். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஹூ டாக் டு யூ அப்படின்றப்போ யார் உன்னை வந்து தப்பாக பேசுனாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணுறான். ராஜா டாக் டு யூ பேட்லி. இங்கே வந்து பேட்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ராங்லி, அடுத்தது வந்து ரூட்லி. ஸோ இந்த மாதிரியான அட்வர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து சூட்டபிளான ஒரு அட்வர்ப்ஸ் தான். வந்து ராங்காக பேசுகிறதுக்கான ஒரு அட்வர்ப்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 12வது பாருங்கள். யார் இதை உனக்கு கற்றுக் கொடுத்தது? ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யார் உனக்கு இதை வந்து டீச் பண்ணது? கேட்குற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். யார் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது அப்படின்னா அது எப்படி கேள்வி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹூ டாட் திஸ் டு யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ டாட் திஸ் டு யூ அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். மை டீச்சர் டாட் மீ திஸ். ஓகேங்களா? எனக்கு என்னுடைய டீச்சர் தான் இதை வந்து சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கு என்னுடைய ஆசிரியர் தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் இந்த டாபிக் நீங்கள் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த டாட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே இன்றைக்கி பார்க்குறோம். ஓகே, அவங்க என்கிட்ட கேட்கல. ஸோ இருந்தாலும் வந்து அவங்க தப்பை வந்து மென்ஷன் பண்ணி காட்டினா தான் அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டோம். டீச்சர் வந்து டீச் பண்ணாங்க அப்படின்னா டீச்சர் டீச்டுனே போட்டாங்க. ஓகேங்களா? டீச் டாட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட 3 ஃபார்ம். ஆனால் வந்து டீச்டு அப்படின்னே தான் போடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து டீச் டாட் தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து வெர்பில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மீட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ தான் வந்து ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து எல்லா பிழையும் வந்து சுட்டி காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து எல்லா கமெண்ட்டுமே வந்து எங்கெங்கே எரர் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தப்பு நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோம்வொர்க் பார்க்கலாம். யார் இந்த கேள்வியை கேட்டது? கேட்பேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யார் இந்த கேள்வி கேட்டது? அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு யார் அந்த கேள்வி கேட்டாங்களோ எனக்கு சொல்லு. ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். யார் பாட்டு பாடியது? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து திடீர்னு வந்து யாரனா வந்து பாட்டு பாடிடுவாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ யார் பாட்டு பாடினது ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் இந்த ரெண்டே எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்து ஹூ வச்சு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயங்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து டே பை டே கான்வர்சேஷனில் யாரு கூடயாவது கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து 12 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அந்த 12 எக்ஸாம்பிளுமே வந்து நீங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணும்பொழுது எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிங்களன்னா இன்னமும் உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நியூஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.